ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய போட்டியாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்குரிய டேட் வந்து போஸ்ட்போண்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அதற்கான முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆனால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக மெயின் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பார்ட் ஏல எந்தெந்த கொஸ்டின் கேட்பாங்களோ அதை பேஸ் பண்ணி அதற்கான ஷார்ட்கட் கீ நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேணும்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன், வேணால் பார்த்துக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து அளிச்சிருந்தாங்க. அதாவது சிலபஸ் வந்து புதுசாக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நியூ சிலபஸ் வந்திருக்கு. ஸோ ஆனால் எங்களுக்கு படிக்கக்கூடிய டைம் வந்து மிக குறுகிய நாட்கள் தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்தில் தான் எங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருந்தது டென்டேட்டிவாக. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அக்டோபர்லேயே எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு படிப்பதற்கு போதிய காலம் இல்லாதனால 3 வார காலம் தேர்வை வந்து ஒத்தி வைக்கணும்னு சொல்லி தேர்வாளர்கள் வந்து மனு அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்தது. ஸோ அவங்க வந்து ஜட்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஆர்பிக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒத்தி வைக்கலாமா, ஒத்தி வைக்க முடியாதா, ஸோ இதற்கான காரணத்தை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போண்ட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஆனுவல் பிளானரில் டென்டேட்டிவான டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடியும் வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம். ஸோ அதனால் நம்முடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான். ஸோ நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தள்ளி போகும் அப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டே வந்துட்ருப்போம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக படிங்க, ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் தான். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.